ஹலோ வணக்கம். எங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது வெங்காயத்தாள் சாண்ட்விச் செய்ய போகிறோம் ப்ரெட் வச்சு. இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து வெங்காயத்தாள் 2 பஞ்சு, அதுக்கப்புறம் ப்ரெட் ஸ்லைஸ் ப்ரெட்டு மீடியம் சைஸு, அப்புறம் ஆனியன் 3 முட்டை, அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய் வந்து சும்மா டோஸ்ட் பண்ணுறதுக்கு தான் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆயில் வந்து தாளிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி, இது வந்து கார்லிக் சில்லி சாஸ், இது வந்து ப்ரெட் மேலே அது மாதிரி போடுறதுக்கு. இதை வச்சு நம்ம பண்ண போகிறோம். அதில் அதே அடுப்பை பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை போட்டு தாளிக்கணும். வெங்காயத்தை போட்டு நல்லா அந்த ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து வணக்கணும். அந்த ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து வச்சுருக்கிற எல்லா தூளையும் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு இதை சேர்த்து நல்லா இது பண்ணணும். இப்போ குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் பச்சை மிளகாய் போடலை, அதுக்கு பதில் தான் சாஸ் போடுறேன். உப்பு நிறைய உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா உடச்சி ஊற்றணும். முட்டையை வந்து அதுக்கு முன்னாடி செக் பண்ணி வச்சுக்கோங்க. மூணு முட்டை போட்டால் போதும். நல்லா அந்த முட்டை வந்து அதோடைய பச்சை வாடை அந்த இது போகிற வரைக்கும் நல்லா வந்து வணக்கிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சது பிறகு, நல்லா இந்த மாதிரி ஆகிட்ட பிறகு நம்ம வந்து இந்த ஸ்ப்ரிங் ஆனியன், அந்த வெங்காயத்தாளை நம்ம வந்து போடுறோம். ஏன்னா முட்டை வந்து வேகிறதுக்கு டைம் இருக்குது, இது கொஞ்ச நேரத்தில் வந்துடும். அதனால் வந்து நீங்கள் அதை அதுக்கப்புறமா போட்டால் கூட பரவாயில்ல. இது மாதிரி போட்டு நல்லா இதுவும் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா வந்து இவ்வளோ கலர் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். செம்ம கலரில், பச்சை கலரில் செம்ம அழகாக இருக்குது. இந்த வெங்காயத்தாள் வந்து ரொம்பவே நல்லது உடம்புக்கு. வெங்காயத்தாள் சீக்கிரமாக குக் ஆயிடும். அதனால் நம்ம முட்டை இது பண்ணதுக்கு பிறகு நம்ம வெங்காயத்தாள் போடுறது தான் நல்லது. இல்லைன்னா வெங்காயத்தாள் வந்து ஃபஸ்ட்டே போட்டுட்டிங்கன்னா அந்த முட்டையோடு சேர்ந்து அது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அதனால் அந்த மாதிரி இது பண்ண வேண்டாம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இது பாருங்கள், இவ்வளோ நல்லா குக் ஆயிடுச்சு. பாருங்கள் இந்த கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது அவ்வளோதான். இதை இப்படி குக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம சாண்ட்விச் பண்ணுறதுக்கு பார்க்க போகிறோம். இந்த தோசை தவா வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு நெய் போட்டு ப்ரெட்டை வந்து அப்படியே டோஸ்ட் பண்ணிடுங்க. 2 பக்கமும் நல்லா கொஞ்சமாக போட்டால் போதும். 2 பக்கமும் நல்லா செவக்க எடுத்துருங்க. ஆனால் சின்ன பிள்ளைங்க வந்துட்டு அப்படியே கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. பெரியவங்க நம்ம எப்படியோ வேணால் சாப்பிட்டுக்குவோம். அவங்களுக்கு வந்து 2 பக்கமும் மொறுன்னு இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. நம்ம கொஞ்சம் இந்த நெய் வந்து மெல்ட் ஆகிற வரைக்கும் இருந்தால் கூட போதும். நல்லா பாருங்கள் இந்த மாதிரி மொறுன்னு ஆயிடுச்சு. இதுக்கு பிறகு நம்ம எடுத்து நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இது கார்லிக் சாஸு, கார்லிக் டொமேட்டோ சாஸ், இதை வந்து அப்படியே போட்டுக்கோங்க. 2 பக்கமும் தடவிக்கோங்க. கொஞ்சமாக போடுங்க, எனக்கு ரொம்ப பயங்கர காரமாக இருக்கும். காலையில் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட மாட்டாங்க சில சமயத்தில். அப்போ வந்து இது மாதிரி செஞ்சு ஒரு டம்ளர் பால் கொடுத்துட்டிங்கன்னா அதுவே ஃபில்லிங்காக இருக்கும். நல்லா அது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம அது மாதிரி பண்ணி வச்சுருக்கிறத இது மாதிரி மேலே வச்சுருங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான, சுவையான, ஒரு ஹெல்த்தியான ஒரு சாண்ட்விட்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.
அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். வைக்கும்போது ஃபோட்டோ எடுக்கலாம்ல. இதை வந்து நம்ம அப்படியே ஆஃபாக கட் பண்ணிக்கிறோம், சமோசா மாதிரி. அதுக்கு வெங்காயத்தால் ஈஸியான வெங்காயத்தால் முட்டை சாண்ட்விட்ச் ரொம்ப வந்து எளிமையான செயல்முறை தான். ஒரு 10 நிமிஷத்தில் 10 நிமிஷம் கூட ஆகாது, அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஆகிடும். இது வந்து குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. நீங்கள் இதை அப்படியே கடித்து சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். காரம் வந்து வேணும்னா பச்சை மிளகாய் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ எங்கள் பாப்பா சாப்பிட்டுட்டு சொல்ல போகிறாங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது உண்மையாகவே வந்து காலையில் அவ்வளோ ஒரு எனர்ஜி ஃபுட்டுன்னு சொல்லலாம். அதில் என்னென்ன இருந்துச்சு சொல்லு. நெய்க்கும் முட்டைக்கும் சூப்பராக இருக்கு. அந்த வெங்காயத்தாளோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? வெங்காயத்தாளோட டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருக்கா? நல்லா இருக்கா? ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஏன்னா வந்து கமெண்ட்டு தான் வந்து எங்கள் எல்லாரையும் வந்து பூஸ்ட் பண்ணும். அதனால் வந்து நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையாகவே இது ஒரு செம்ம டிஷ்ஷுங்க. நம்ம நிறையா வந்து அது இதையும் வச்சு சாப்பிட்றதுக்கு இது வந்து சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும். வெங்காயத்தாள் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில். அதே மாதிரி வந்து ப்ரெட் வந்து ஈஸியாக மீடியம் சைஸு கிடைக்கும். அப்புறம் வந்து முட்டையில் வந்து நான் ஏன் வந்து மிளகுத்தூள் போட்டேன் அப்படின்னாக்கா, அது மிளகுத்தூளும் பெருங்காயமும் போட்டால் தான் அந்த முட்டை சில பேருக்கு சேராது இல்லையா, அந்த கேஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது சரியாக போயிடும். அதுக்காக அந்த முட்டைக்கு வந்து மிளகுத்தூளும் பெருங்காயத்தூளும் போட்டேன். பெரும்பாலும் மிளகுத்தூள் போடுறது தான் நல்லது. அது மாதிரி பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.